வணக்கம். இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுசுகி லெக்ஸ்க்கு வந்து ஃபுல் சர்வீஸ் ஜாப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வண்டியோட டிக்கியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லைன் பை லைனாக சர்வீஸ் ஜாப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டர் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரூ வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கி சைடில் மேலே வந்து ஒரு பட்டன் லாக் மாதிரி இருக்கும். அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து நல்லா தான் இருக்குது. அதை நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் ரீஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே டஸ்ட்டு ஃபார்மாக இருக்குது. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் பாக்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸை வந்து ஸ்க்ரூ போட்டு நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்க பட்டனையும் வந்து லாக் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இன்ஜின் போல்நெட் வந்து 17ஆம் நம்பர் சைஸு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆயில் ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இன்ஜின் ஆயில் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இன்ஜின் ஆயில் போல்நெட்டை வந்து டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புது இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அது வந்து இன்ஜின் ஆயில் போல்நெட் போடும்போது நான் இன்ஜின் ஆயில் ஊற்ற போயிருந்தேன், அதனால் எடுக்கலை. இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்பரேட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு கார்பரேட்டரை ஃபுல் சர்வீஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கார்பரேட்டரில் இருக்கிற அந்த மேலே இருக்க கேபிள், அதுக்கப்புறம் வந்து டியூப், பெட்ரோல் டியூப்பு, ஏர் டியூப்பு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற வந்து அந்த போல்நெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். 8ஆம் நம்பர் சைஸு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்க ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸ் கூட வந்து ஜாயிண்டில் இருக்க அந்த டியூபை வந்து ஸ்டார் யூஸ் பண்ணி லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்பரேட்டரை தனியாக வெளில எடுத்துடலாம். இப்போ கார்பரேட்டரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அது கூடவே வந்து நம்ம ஃப்ளக்கை ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளக்கு, கார்பரேட்டர் ரெண்டுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ கார்பரேட்டரை வந்து நம்ம பெட்ரோல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். கார்பரேட்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நீடல், அதுக்கப்புறம் இந்த ஜெட்லாம் தான். நல்லா பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எந்த டஸ்ட்டு அடப்பும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த கார்பரேட்டர் பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பெட்ரோல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். கார்பரேட்டர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளக்கையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கார்பரேட்டரை வந்து ஃபுல்லாக ரீஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா வந்து கார்பரேட்டர் ஃபுல்லாக வந்து அசெம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கார்பரேட்டரை வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போல் நெட்டை வச்சு ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேபிள் அதுக்கப்புறம் பெட்ரோல் டியூபு ஏர் டியூபு எல்லாமே வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். கார்பரேட்டரை வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து ஃப்ளக்கை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிமூவ் பண்ண எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஃப்ளக்கையும் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கார்பரேட்டர் வந்து ஃபிட் பண்ணும்போது வந்து சோக் கேபிள் வந்து ஃபிட் பண்ணாமலே இருப்பேன். ஏன்னா சோக் கேபிள் மாற்றணும். இதில் வந்து சோக் கேபிள் வந்து ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. சோக் கேபிளை மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு வீல் வந்து பிரேக் ஷூ எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாம். கேபிளில் டேப் ஏன் சுற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பழைய கேபிளோட புது கேபிளை வந்து நம்ம ஜாயின் பண்ணி டேப் போட்டு அந்த வழியாக வந்து நம்ம கேபிளை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே வந்துடும். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு கேபிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ கேபிள் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் வீல் பிரேக் ஷூ வந்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு புதுசாக மாற்றுறதா இல்லை வந்து அப்படியே சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணி போடுறதான்னு செக் பண்ணலாம். அதுக்கு பிரேக் கேபிளெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு போல் நெட்டை ஃப்ரீ பண்ணி விட்டுடலாம். போல் நெட்டை ஃப்ரீ பண்ணதுக்கு அப்புறமா வீல் ஆக்சலை ரிமூவ் பண்ணிவிட்டு வீலை வந்து தனியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீலை வந்து நல்லா தொடச்சிட்டு எம்எஸ் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிரேக் ஷூ வந்து நல்லா தான் இருக்குது. அதை வந்து நம்ம எம்எஸ் ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம ரீஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா 2 ஸ்ப்ரிங்குக்கும் வீல் ஆக்சலுக்கும் நம்ம வந்து க்ரீஸ் பேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டு பிரேக் ஷூ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வீலை வந்து ஃபிட் பண்ணிடலாம். கரெக்டாக ஃபோர்க்கை வந்து கரெக்டாக உட்கார வச்சுட்டு வீல் ஆக்ஸில் இன்செர்ட் பண்ணி போல் நெட்டு ஃபுல் டைட் வச்சுக்கலாம். வீல் போல் நெட்டை ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பிரேக் கேபிள் ஃபிட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு பிரேக் தேவையோ அந்தளவுக்கு பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வீல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பேக் வீல் வந்து நம்ம பிரேக் ஷூ செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வீல் போல் நெட்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்க பிரேக் கேபிளையும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நம்ம வீலை தனியாக வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்ததுக்கப்புறமா வந்து இப்போ பிரேக் ஷூ எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வீலை வந்து நல்லா எம்எஸ் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரேக் ஷூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பிரேக் ஷூ வந்து அப்படியே எம்எஸ் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீஸ் பேக் பண்ணிடலாம். கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால நான் பிரேக் ஷூ வந்து லைட்டாக க்ளீன் பண்ணுறது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வீலை ஃபிட் பண்ணிவிட்டு வீல் போல் நெட்டை ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக் கேபிள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து க்ரீஸ் பேக் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆயில் பேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறமா டிக்கியை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதனுடைய போல் நெட்டு ஸ்க்ரூ எல்லாமே போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு வண்டிக்கு கட்டிங் ஆயில் அடிச்சிடலாம்.
வண்டிக்கு ஃபுல்லாக கட்டிங் ஆயில் அடிச்சுட்டு வண்டியை நல்லா க்ளீனாக தொடச்சி விடலாம். சுசுகி லெட்ஸோட ஃபுல் சர்வீஸ் ஜாப் முடிஞ்சிருச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Thank you for watching.